ஹல்லேலூயா. பாழாய் கிடக்கிறவைகளை, ஆமா, எந்தெந்த கண்கள் எந்தெந்த வாழ்க்கையை பாழாய் பார்த்ததோ அதே கண்கள் அதே வாழ்க்கையை பயிரிடப்பட்ட நிலமாய் கர்த்தர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சபையோடு பேசுகிற வார்த்தை இது. தேவ பிள்ளையே, விசுவாசித்திருங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பயிர் நிலமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். நாம் பாழாய் இருப்பது சத்துருவுக்கு மகிழ்ச்சி, ஆனால் நான் கட்டி எழுப்பப்படுவதுதான் தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை முதலாவது ஆராயும். நான் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறேனா அல்லது என் வாழ்க்கை பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆமே, கொஞ்சம் நான் பாழாக்கப்பட்டிருந்தாலே அதில் சத்துரு மகிழ்ந்து கொண்டே இருப்பார். எனவே தான் தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே என்னை கட்டி எழுப்புவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே பேசுகிற வார்த்தையை பாருங்கள். பாழாய் கிடந்ததற்கு பதிலாக நான் இன்னொரு நிலத்தை எடுத்து அதை நான் பயிரிடுவேன் என்று சொல்லாமல், பாழாய் கிடந்த அதே நிலத்தை நான் பயிர் நிலமாய் மாற்றி சகல கண்களுக்கு முன்பாய் நான் கர்த்தர் என்பதை நிரூபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு சொல்றான். ஹல்லேலூயா. எசேக்கியேலை நிறுத்தி உலர்ந்த எலும்புனா, ஆமா, எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, இனி இந்த காரியத்தில் எனக்கு ஹோப்பே இல்ல. ட்ரை போன்ஸ். இனி இந்த எலும்புகள்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமே, இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு முன்னாடி இருந்த நிலைனா கூட கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். உலர்ந்த எலும்புகள் நிறைந்திருக்கிறது, அங்கங்க கிடக்குது எலும்புகள். இந்த எலும்புகள் இனி ஒரு சேனையா, இந்த பாழாய் கிடக்கிற வாழ்க்கை, இந்த இடம் இனி ஒரு பயிரிடப்பட்ட நிலமா, இது எப்படி சாத்தியமாகும்? எசேக்கியேல் சொல்ற ஒரு வார்த்தை, எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும். என்னால முடியாது ஆனா உம்மால இது முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஈரிடப்பட்ட நிலமா இந்த பாழாக்கப்பட்டது மாறணும்னா எது அவசியம் தெரியுமா? மழை அவசியம். அதுதான் பரிசுத்த ஆவியின் ஆளுகை. இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே இது ஆகும் என்று விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. எனவேதான் சகரியா 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளி அவர் அவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, ஆவியானுடைய ஆளுகை இல்லாம, ஆமென், பாழாக்கப்பட்டது பயிர் நிலமாய் மாறாது. ஒருவேளை பாழாக்கப்பட்ட நிலையில் சத்தத்தை கேட்கிற உள்ளத்துக்கு சொல்றேன், 3 காரியத்தை செய்யுங்க. வெறுமையாக்குங்கள் ஒரு விசை கூட. ஆமென். வசனத்தை கேட்கிறதுக்கு இடம் கொடுங்கள், வார்த்தைக்கு இடம் கொடுங்கள், அவருடைய சத்தத்துக்கு